राम नाम सत्य है। நம்ம திங்கக்கிழமைனா வரும், செவ்வாய்க்கிழமைனா வரும். நம்ம காத்தால் வேலையில் வந்து ராமநாமம் சொல்கிறோம், இல்லை பேக்கெட் போடுறோம். அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இதனுடைய வீச்சு ரொம்ப பெருசு. இன்றைக்கு இப்போ ஒரு யாத்திரை நடந்துருக்கு. காலையில் கிளம்பி ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்பி கரூருக்கு வந்து கரூரில் ஒரு ரகு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நம்ம ஆதித்ய ராமநாமா கேந்திரத்துக்கு மத்தியானம் 2 மணிக்கு போய் 2லிருந்து 4 வரைக்கும் அகண்டம் சொல்லிட்டு திரும்பிந்து. இப்போ அந்த யாத்திரையில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 பேர் 15 பேர் இருந்தால் ஆயிடுச்சு. என்ன பாடு, சாதாரண பாடு. ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது, கோயம்புத்தூர் எங்கே இருக்குது, அதுக்கு ஒரு ரத யாத்திரை பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ முன்னேற்பாடுகள், அது பின்னாடி எவ்வளோ இருக்கணும், எல்லாம் சாதாரணமாக ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிறது. புதுசாக மனுஷா வரும்போது அவரவருடைய நோக்கம் பிரகாரம் சில நேரத்தில் மாறிடவும் உண்டு. ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? ரெண்டாவது, ஏற்கனவே பண்ணியிருந்த அந்த முறைகள்லாம் ஏன் போயிடுறது? காலத்தால் எல்லாம் சிதைக்கப்பட்டது, எல்லாம் சிதைக்கப்பட்டது. இப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும். இப்போ நான் பேசக்கூடிய இந்த உரைகள்லாம் ஏதோ இங்கே இருக்கவாளுக்கு அப்படின்னு இல்லை. ஏராளமாக ராமநாமம் குரூப்பு 115 குரூப் இருக்குது. எல்லாரும் தங்களால் இயன்றதை ஏதோ செஞ்சிட்ருக்கா. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக பார்க்க முடியாது. அதே நேரத்தில் சில விஷயங்களை சொல்லி ஒவ்வொருத்தர் தூண்டும்படியான காரியங்களும் நடக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த உபன்யாசங்களை நம்ம வச்சுட்டு வரோம். பந்ததிகளை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு சொன்னால் அதுக்குன்னு மனுஷா தயாராவா, அது வரைக்கும் அது புரியாது. ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குது. அந்த கோவில் எவ்வளோ காலமாக இருக்குது? தசரதர் காலத்திலிருந்து ராமன் வந்தபோது விபீஷணனுக்கு அங்கேருந்து எடுத்துன்னு வந்து அந்த காலத்திலிருந்து இருக்குது. அப்போ என்ன பூஜை பண்ணிட்டு இருந்தா, எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி நடக்கிறது? நடுவில் ஒருத்தர் வந்தார், அவர் என்னெல்லாம் பண்ணார்? ஒரு ஆள் தேவைப்படுறது. ரங்கநாதனே என்ன பண்ணுறான்னு சொன்னால், ராமானுஜர் காஞ்சிபுரத்துலாம் இருந்துருக்கார். ஒரு அறையில் அனுப்பிச்சு ராமானுஜரை இங்கே கூட்டின்னு வா நீ அப்படின்னு மெனக்கெட்டு போய் இதே ஒரு காரியமாக இங்கேருந்து ஒரு யாத்திரை பண்ணி ராமானுஜரை கூட்டினா. பேரறிவாளன் அவ்வளோ சுலபத்தை விட்டுடுவானா? காஞ்சிபுரத்துலேருந்து அவரை பிரிய விடாமல் பிரிஞ்சு இங்கே ஸ்ரீரங்கம் வந்தார். அப்போ பகவானே பார்த்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறார், நியமனம் பண்ணுறார். இதுதான் நியமனம்னு பேர். பார்த்தா எல்லாம் சாதாரணமாக இருக்கும், இவ்வளோதானே நம்ம பண்ணிடலான்ட்டு நடக்காது. அதுக்குன்னு ஆள் வேணும், கண்டிப்பாக வேணும். அப்படிப்பட்டவா அதை ஜாஸ்தி வெளியில் சொல்ல மாட்டான். அதோடைய உள் விஷயங்களே மனசில் வாங்கிட்டு வெளியிலே அதை சுலபமாக ஜனங்களுக்கு கொண்டு கொடுக்க தான் அவர்களால் முடியும். ஆனால் அடிப்படையை எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கணும், கொஞ்சம் சிஷ்யாவை தயார் பண்ணி வைக்கணும். இப்படி தான் நம்முடைய சம்பிரதாயம் வந்திருக்கு. ராமானுஜர் வந்ததுக்கப்புறம்தான் ஸ்ரீரங்கத்தில் ஆச்சரியமான காரியங்கள் நடந்தது. அது வரைக்கும் இருந்தது வேறு,
அதுக்கப்புறம் இன்றைக்கும் விடாமல் நடக்கிறது, நல்ல காலத்துக்கு இன்றைக்கும் விடாமல் நடக்கிறது. அந்த உற்சாகம் இல்லைன்னா கூட இன்றைக்கும் நடக்கிறது. 10 கொத்துகள் தயார் பண்ணார். 10 கொத்துகள் தயார் பண்ணி, ஜாதி மதம் இல்லை, இன்னன்னார் இன்னன்னார். ரங்கன் ஒரு நாளைக்கு போகிறான்னா அந்த தெருவில், பூக்கார தெருவில் போயே ஆகணும். அன்றைக்கி பூக்கார ஆளுக்கெல்லாம் கொண்டாட்டம். ஒவ்வொன்றுத்தையும் எடுத்துனீங்கன்னா, நான் இப்போ எடுத்துனா நான் ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசுகிற மாதிரி ஆகிடும். அதை நான் பேச விரும்பலை இன்றைக்கி. அப்படி ராமானுஜர் வந்ததுக்கப்புறம் தான், அது மட்டும் இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ரங்கநாதர் சந்நிதி ராமானுஜருக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ராமானுஜர் காலத்தில் எப்படி இருந்தது, அவர் பண்ணிட்டு போன காரியம் அவருக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக போச்சு. அதுக்கப்புறம் பாண்டியன் ஒருத்தன் வந்தான். அந்த பாண்டியன் பண்ணின காரியம்தான் ஆச்சரியமான காரியம். நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத காரியங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஒரு துலாபாரம் கொடுக்குறான். எப்பேற்பட்ட துலாபாரம் தெரியுமா? 18 அடி உயரம் யானை. அந்த யானை மேலே நின்றுண்டு, அது மேலே இவ்வளோ இருந்துட்டு, அதுக்கு சமமாக பொண்ணை ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கொடுக்குறான். இதெல்லாம் கொடுத்ததுனால தான் நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னால், கொள்ளடிக்கிற கும்பல் சுலபமாக வந்து கொடுத்து அடிச்சும் போயிட்டான் எல்லாத்தையும். ஒரு பக்கத்தில் சொல்லுவேன் நான், நம்ம பாதிகை கூட அந்த காலத்தில் எடுத்து போகும்போது அதுக்கு வெள்ளி கவச்சம் சாத்துறேன்னு ஆரம்பித்தார். வேண்டாம் விட்டுடுன்னு. நீ வெள்ளி கவச்சம் சாத்துவ, கடைசியில் எனக்கு பாதிகையே காணாமல் போயிடும். ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் இப்போ திருப்பதியில் யாருக்காவது தெரியுமா, திருப்பதியில் எத்தனை விதமான அலங்காரங்கள், எவ்வளோ சாமான்கள் அவ்வளவா பக்தாள் பண்ணி போட்டிருக்கா. அது எல்லாம் இன்றைக்கி பெருமாள் சாத்திக்கிறாரான்னு இல்லை, சாத்தா கூட முடியல. அது எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது யாருக்கும். திருவனந்தபுரத்தில் அப்படி கொண்டு கொட்டினது எல்லாம் சுரங்கத்தில் கிடக்கு. ஆனால் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பக்தாள் இருக்கா இல்லையா, அந்தந்த பக்தாள் பண்ணக்கூடிய அதுதான் பகவானையும் பிரச்சாரத்துக்கும் கொண்டு வருது. அத்தகைய பக்தர்கள் உருவாகும் போது தான் பந்ததிகள் உருவாகும். ராமானுஜர் அமைச்ச பந்ததியிலேருந்து ரொம்ப மாறி, ஆனாலும் இன்றைக்கும் 365 நாளும் ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் நடக்கிறது. திருப்பதியில் தினம் உற்சவம் நடக்கிறது. அது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு நிவேதனங்களே தீர்மானம் பண்ணுவாள். இவ்வளோ பண்ணணும்னு கணக்கு இருக்குது. இந்த கணக்கெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். பின்னாடி ஆண்டாளால் பண்ண முடியாததே ராமானுஜர் பண்ணி காமிக்கிறார். 1000 தடா வெண்ணையும் 1000 தடா அடிசலும் நான் உனக்கு கொடுப்பேன்னு ஆண்டாள் சொல்கிறார். ஆண்டாளால் கொடுக்க முடியல, ராமானுஜர் தான் வந்து பின்னாடி கொடுக்குறார். அப்போ அந்த நிவேதனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. ஏன் நிவேதனம் பண்ணணும்? நிவேதனம் பண்ண இப்போக்கு ஒரு அன்னதானம் நடக்கிறது. இது ஒரு பெரிய அன்னதானமாக அது. இங்கே எல்லாம் பக்கத்தில் ஊர் பூரா நடக்கிறது. இது யார் பெருசாக சீந்துவா இந்த அன்னதானத்தை? அப்படி விட்டுடலாமா? நம்ம அப்படி விட்டுடலாமா? எல்லாம் ஒன்றா ஆகிடுமா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பிரமாதமாக சாப்பிட்றான்னு சொல்லிட்டு வரிவன் இந்த வீட்டில் இருக்கிறவன் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இந்த இடத்துல நிவேதனம்னு சொன்னால் என்னன்னு புரியணும். முதல்ல நிவேதனம் யாருக்காக பண்ணுறோம்? என்ன அன்னதானம் இது? இந்த அன்னதானம் முதல்ல எப்படி இங்கே நடந்துருந்தது, இப்போ எப்படி நடக்கிறது? இன்னும் மேலே 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 போகணும். சுருக்கக்கூடாது எதையும். ஏன் சுருக்க முடியாதுன்னா பக்தா இல்லாதனால சுருக்க முடியாது. பக்தாளுக்கு அது புரியறதில்லை. இப்போ இங்கேருந்து போகிற அன்னதானம் இருக்கு இல்லையா, இது இல்லை அன்னதானம். அன்னதானம் அந்த காலத்தில் இங்கே நடந்ததையே சொல்கிறேன். இங்கே நடந்தது, ஒரு நாள் முன்கூட்டியே தயார் பண்ணுவோம். அப்போ எங்கிட்ட டெம்போ ட்ராவலர்னு ஒரு வண்டி ஒன்று இருந்தது. மனுஷா இவ்வளோ கூட இருக்காது. அப்போ ஒரு 4-5 பேர் என் கூட வருவா, எப்பொழுதும் வருவா. இந்த 4-5 பேர் எங்கேருந்து, கொரட்டூர்லேருந்தும் அங்கேருந்து இங்கேருந்தும் இதுக்காக நான் ஆசைப்பட்டு வருவாள்.
காலையில் வந்தால் அவர்களை எடுத்துட்டு சமையல் பண்ண சாப்பாடை எடுத்துட்டு இந்த மாதிரி பாக்கெட் கீக்கெட் போடுறதெல்லாம் கிடையாது, அப்படியே இருக்கும், பாத்திரத்தில் இருக்கும். எடுத்துட்டு டெம்போ டிராவலில் பின்பக்கத்தை ஏற்றிட்டு நாங்கள் 5-6 பேர் போவோம். போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்திடுவோம். எங்களுக்குன்னு சில பகுதிகள் இருக்குது, எந்த இடத்துல போனால் ஜனங்க வருவான்னு தெரியும். அங்கே நிறுத்திட்டு ராமநாமம் சொல்லிகிட்டே இருப்போம், கதவை திறந்து வைப்போம். ஜனங்கள்லாம் அங்கேருந்து வருவா, அவர்கள் பாத்திரம் கொண்டு வருவா, வாங்கிட்டு போயிடுவா. அப்படி தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு மாறுதல் கொண்டு வந்தோம். முதல் நாளே ஒரு இடத்த தீர்மானம் பண்ணுறது அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணி, இந்த மடக்கு இருக்கு இல்லையா, இந்த மடக்கை கொண்டு கையில் கொடுப்போம். கொடுத்து இதை எழுதி வச்சுக்கோ, நாளைக்கு சாப்பாடு வரும், அப்போ இதை திருப்பி கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கிக்கோ அப்படி. அது கொஞ்ச நாள் ஓடிட்டு வெங்கடேசன் ஒரு மேனேஜர் இருந்தார், ரொம்ப சர்தியாக பண்ணிட்டு இருந்தார். அப்படி போகும்போது ஒரு நாள் ஒருத்தன் என்ன கேள்வி கேட்டான், நீ எழுதினா தான் சோறு போடுவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அப்போ நிறுத்திட்டேன், சாப்பாட்டு எதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் நாமம் சொல்லணும், அவன் நாமம் எழுதணும், அப்போ தான் சாப்பாட்டுன்னு சொல்லலை. அவன் எப்படியா இருந்துன்னு போட்டோம், நீ நாமம் சொல்லி சாப்பாடு போடு, நீ நாமம் எழுதி சாப்பாடு போடு. அப்போது இதை ஒருத்தன் சொல்லி காமிக்க வேண்டியதாக இருக்குது நமக்கு. இல்லைன்னு என்ன ஆகும்னு சொன்னான்னா, ஏதோ கிவ் அண்ட் டேக், ஓஹோ இது எழுதினா தான் சாப்பாடான்னு சொன்னான்னா ராமநாமத்துக்கு கேடு. ராமநாமம் உன்னுடைய க்ஷேமத்துக்காக மட்டும் இல்லை, லோகக்ஷேமத்துக்காக. உனக்கே தெரியாமல் அது உன் வாயில் வரணும். இதெல்லாம் அடிப்படைகள். இந்த அடிப்படையெல்லாம் சொல்லி யாருக்காவது புரிய வைக்க முடியுமோ? அதனால் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு பூவை கொடுக்குறோம், இன்னொன்று கொடுக்குறோம். இதெல்லாம் என்னென்னா அடிப்படைகள், சாதாரணமான அடிப்படைகள். இந்த அடிப்படைகளுக்கு பின்னாடி இருக்கிறது முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். சாதாரண கோவில் இருக்கிற ஒரு மூர்த்திக்கும் இங்கே இருக்க மூர்த்திக்கும் முதல்ல ஒரு சின்ன வித்தியாசம் அவ்வளோ பேருக்கும் தெரியணும். அங்கே இருக்கிறது ஒரு மூர்த்தி, இங்கே 1008 கோடி நாமம்னா 1008 மூர்த்தி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியே இந்த 1008 மூர்த்திக்கு எவ்வளோ நிவேதனம் பண்ணணும், எவ்வளோ நிவேதனம் பண்ணணும். இது இங்கே நிவேதனம் பண்ணி இந்த தொடர்ந்து அன்னதானம் நடக்க நடக்க நடக்கத்தான் 100 கோடி 500 ஆச்சு, 500 1000 ஆச்சு, 1000 2000 3000 13000 கோடி இன்னும் ஆச்சு. நம்மளே எடுத்துக்கங்க. இன்றைக்கி இங்கே இருக்க ஜொலிப்பு 1006 இல்லை, கோவிந்தபுரத்தில் இல்லை. காரணம் நிவேதனம் இல்லை. நிவேதனம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அது ஏதோ மூட்டைன்னு நினச்சின்னு இருந்தாக்கா, இங்கே ராமன் இருக்கான், இந்த ரூபத்தில் இருந்துருக்கான், நாம ரூபமாக இருந்துருக்கான்னு அங்கே 4 பேர் உணர்ந்து இதுக்கு ஏதாவது நம்ம நிவேதனம் பண்ணணும். நான் நிவேதனம் பண்ணணும் நான் கண்டிஷன் போட்டால் அங்கே 1006 தினம் நிவேதனம் நடக்கிறது என்ன, கல்கண்டு வச்சு பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்ம குறுகிய புத்தி. நீ உங்கள் ஆட்டை வந்து சாப்பிட்றல்ல, இவ்வளோ சாப்பாடு உனக்கு கொண்டு கொடுக்க முடியாதா? வராது, வராது. வேறு எங்கேயாவதுன்னு சொன்னால் தப்பிச்சுக்கலாம், மடி ஆச்சாரம்ட்டு. நான் அதை கூட எதிர்பார்க்குறேன். யார் வேணால் கொண்டாங்க, நீங்கள் வந்து நிவேதனம் பண்ணி நீ சேவமாக இருப்ப. இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ரீடமை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க தெரியாமல் என்ன நினச்சிட்டா, நான் ஃப்ரீடம் கொடுக்க கொடுக்க அதை உணர்றதுக்கு பதில் அது ஏதோ மட்டமான விஷயம் மாதிரி ஆயிடும். அதனால நான் ரொம்ப உஷாராக சொல்லுவேன். வேம்புக்கு அடிக்கடி சொல்லுவேன். அவர் எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ரொம்ப முடியாதவங்களுக்கு பார்த்து கொடுக்குறேன். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, இது அவர்களுக்கு மட்டும்தான் நீ நினச்சிடக்கூடாது. நீ சாப்பிட்றியான்னு கேட்பீங்க. பிரசாதம் இது, பிரசாதம். இப்போ எல்லாம் இங்கே ரொம்ப நாகரிகமாக போயிடுது. அந்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் இங்கே வர பிரசாதம் நாங்கள் சாப்பிடுவோம். இங்கே கைங்கரிய ஆளுக்கெல்லாம் மத்தியான வேலையில் இந்த சாதமும் கூட ஏதோ ஒரு மோரோ தயிரோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு இன்னொரு காய்கறி போட்டு கொடுக்குறத போய் இந்த சாதம் எல்லாருக்கும் உண்டு. இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி கிடையாது, மாறி போச்சு.
அந்த பேக்கெட்டை யாரும் சீந்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம், நம்ம சரியாக பண்ணலேன்னு அர்த்தம், நம்ம அதுக்கு சரியான மரியாதையை கொடுக்கலேன்னு அர்த்தம். நம்ம அதை விநியோகம் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆங்கிள் தான் நம்ம வச்சுருக்க ஒழிய அது என்னது அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. அதே போல் தான் ராமநாம பிரச்சாரங்கிறது சாதாரண பிரச்சாரம் இல்லை. மற்ற தர்மத்துக்கும் இதுக்கும் நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். மற்றவ எல்லாரும் 1000 தர்மம் நீ கூட வச்சுருப்பேன், இங்கே வரைக்கும் எல்லாரும் ஒன்றும் ராமநாமத்தோடைய அடிமைன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வச்சுருப்பீங்க. ஆனால் ஒன்று, இதுதான் உங்களை காப்பாற்றுங்கிறது உறுதி. இதுதான் உங்களை காப்பாற்றும். பாக்கியெல்லாம் ஏதோ காரணத்தினால உங்ககிட்ட இருக்கலாம், ஆனால் அது மட்டுமே போராது. கூட பகவான் நாமம் வேணும். இது மட்டுமே யாராவது வச்சுண்டு இருந்து நான் வேறு எதுவும் பண்ணலையேன்னு இருந்தால் கொஞ்சம் கூட கவலைப்படாது, இதுவே போதுமானது. இன்றைக்கி காத்தாலே ஒருத்தர் வந்திருந்தார், ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தது. ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம். அவர் குப்பைச்சி தெருவில் நான் உஞ்சவதி எடுக்கும்போது என்னை உள்ளே கூப்பிடுவார். அந்த காலத்திலேயே ஜெயின் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. சிறு வயசுலேயே இந்த பையனுக்கு பிளட் கேன்சர் வந்து தினம் இங்கே வருவான். அவனுக்கு மெடிக்கேஷன் நடக்கும்போது ஊர் ஜனங்கள்லாம் பல பேர் பல விதமாக நீ இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு. அந்த பையன் அழுதுண்டே வருவான் என்கிட்ட. எனக்கு தெரிஞ்சிட்டுவாம்மா நான் என்ன பண்ணேன், நீ ராமநாமம் சொல்லு போதும். கடைசி வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் ராமநாமம் சொல்லு போயிட்டான். தாங்க முடியாத துக்கம் வாழ்க்கை எப்படியோ சமாளிச்சுண்டா. இப்போ தான் நேற்று தான் திரும்பி வந்திருக்கார். பொண்ணு வந்து யூஎஸில் இருக்கா. இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு இவன் பேரை வச்சுருக்கா. குழந்தை நன்னா வளர்ந்துருக்கு. இப்போ அவர் இன்னைக்கு காலையில் வந்து எங்கிட்ட கேட்குறார், நான் பாகவதம் படிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் எப்படி படிக்கணும்? அப்புறம் எனக்கு அண்ணா வந்து ராதேகிருஷ்ணா மந்திரம் எடுத்து வச்சுருக்கார். நான் ஒரு நாளைக்கு 16 மாலை சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். 16 மாலை சொல்ல முடியல. நான் வெளியில் போனால் சொல்லலாமா? நிஜமாக துக்கப்பட்டேன். நான் நிஜமாக துக்கப்பட்டேன். வயசு 70 வயசுக்கு மேலே ஆறுது. ஒரு பிள்ளையோ பறி கொடுத்துருக்கேன். ராதாகிருஷ்ணா உங்கள்கிட்ட இருக்குது, ராமநாமம் உங்கள்கிட்ட இருக்குது. இனிமேலும் நீ இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஊரெல்லாம் சுற்றி சுற்றி எதையோ கேட்டுண்டு. ஆன்மீகம் கஷ்டப்படுறதுக்காக இல்லை, சுகமாக இருக்கிறதுக்காக. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ஆனந்தமாக பகவான் நம்மளை வச்சுட்டு இருக்கான். சுலபமாக வாழ கற்றுக்கணும். நான் சொன்னேன், ஏன் வீண் கவலை எல்லாம் படுறேன்? ராதாகிருஷ்ணாவை நீங்கள் மாலை உருட்டி ஜபமாக பண்ணணும்னு யார் சொன்னா உங்களுக்கு? ராதாகிருஷ்ணாலாம் ஜபத்துக்கு இல்லாது. 100 பேருக்கு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு நீ கஷ்டப்பட்டு இப்படி மாலை உருட்டின்றதோ ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணான்னு கூட்டத்தில் சொல்லி 100 பேர் காலையில் ஒன்றா 100 எண்ணிக்கை கூட்டிடுது. ராமநாமம் பலக்க சொன்னால் உனக்கு எண்ணிக்கை கூட்டிடுது. அதனால தான் நீ சொல்கிறார், உரத்து சொல் உரத்து சொல் உரத்து சொல். கீர்த்தனம்ங்கிற வார்த்தையே சொல்ல, ஜபம்ங்கிற வார்த்தையே கிடையாதுங்க. ஏன்னா ஜபம்னா தியானம் அங்கம். நாம கீர்த்தனத்துக்கு அங்கம் இல்லை, ஜபம் அங்கம் இல்லை, ஸ்ரத்த கூட கிடையாது. நீ உட்காந்து 16 மாலை உருட்டணும்னு சொல்லிட்டு உன் லைஃப்பை வீண் பண்ணிக்கிறியே. எதுக்கு வீண் பண்ணிக்கிறதெல்லாம்? அது அவசியம் இல்லை, அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனந்தமாக இருக்கிறதுக்கு, எளிமையாக இருக்க கற்றுக்கோ, சுலபமாக இருக்க கற்றுக்கோ. எல்லார்கிட்டையும் சுகமாக பழகு. எல்லார்கிட்டையும் பகவன் நாமத்தினால பிரேமியாக பழகு. இடையில அதை வச்சுக்கோ. இந்த அன்னதானம் அப்படி நடக்கணும். 4 வட்டத்தில் இங்கே அன்னதானம் எப்படி ஆயிடுத்துன்னு சொன்னால், வெளியில் போகிறது மட்டும்தான் அப்படி கிடையாது. இங்கேயும் பண்ணணும். எனக்கு ஆள் இல்லை, என்னால் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறவா எல்லாரும்
செத்த நேரம் இங்கே இருந்து கொடுக்கலாம். இங்கே வரக்கூடிய வாழ்க்கை அது பிரசாதம்னு அவளால் தான் உணர முடியும். வெளியில் நீ எங்கே கொண்டு கொடுத்தாலும் அவளால் அது பிரசாதம்னு உணர முடியாது. 2 வழக்கம் வச்சுருப்போம். அப்போல்லாம் எப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியாத போகும்போது மனுஷா வந்தான், மறக்கவே முடியாது பார்த்தசாரத்தின்னு ஒருத்தர். ரொம்ப ஜோராக பண்ணுவார். 11 மணிக்கு தான் வருவார். நம்ம இங்கே 11 மணிக்கு தான் நிவேதனம். அது பேக்கெட் போடுறதுக்கு அப்போ தான் 300-400 பேக்கெட்லாம் போடுவோம். அப்போ வந்து ஒரு கணக்கு ஒன்று வச்சுருப்போம். லட்ச போஜனம்னு ஒன்று ஆரம்பித்தேன். அது வந்து ஒரு வருஷ காலத்தில் 1 லட்சம் போஜனம் போடணுன்னு ஆரம்பித்தேன். அது தொடர்ந்து வந்து இப்போ 4 லட்சம் போஜனம் நடக்குது. இப்போ நான் யாரையும் டிமாண்ட் பண்ணுறதில்ல. அடிக்கடி சில பேர் என்ன பண்ணுவான்னா, சகஸ்ர கோடி ஒரு 1000 பேருக்காக கொடுப்பேன். 1000 பேர் ஒரு வாரத்தில் முடிச்சிடுவோம். ஜனம் 150-200 போட்டு முடிச்சிடுவோம். அப்போ அதனால் எண்ணிக்கை கூடும். இந்த எண்ணிக்கை கூடும்பொழுது விநியோகம் பண்ணுறது கஷ்டம். அவர் 1 மணி வரைக்கும் இங்கே இருப்பார். 1 மணி ஆன உடனே என்ன பண்ணுவார்னு சொன்னாக்கா, அவரே பேக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு தெருவெல்லாம் ரவுண்டு போவார், போய் கொடுப்பார். சில நேரத்தில் 300-400 எல்லாம் போடும். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு ஏதோ ஒரு டார்கெட் வச்சுப்போம் இந்த டைமுக்குள்ளே. இப்போ அதெல்லாம் விட்டுட்டோம். எதோ நடக்கிறது நடந்தும் போட்டு நடக்கட்டும். ஆனால் அந்த நடக்கிறதுங்கிறதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இப்போது இந்த சந்நிதி, இந்த நிவேதனம். இங்கே 1000 கோடி நாமன் இருக்கான். இந்த 1000 கோடி நாமனுக்கு நம்ம பண்ணுறது ஒன்றுமே இல்லை. இது ஒன்றுமே இல்லை. இது இன்னும் விருத்தி ஆகணும். இதை கொண்டு எங்கேயாவது ஒருத்தருக்கு யார் குச்சிலையாவது சேர்க்கணும். முதல்ல 4 பேர் தயாராகணும். அந்த காலத்திலாம் சொல்லுவா, டேஸ்டர்னு சொல்லுவா. இன்னைக்கு கூட கம்பெனிகள் எல்லாம் வச்சுருக்கான். எந்த பொருள் பண்ணாலும் டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் வச்சுருப்பா. நான் கூட இங்கே யாராவது டேஸ்டர் போடலான்னு நினைக்கிறேன். தினம் அந்த பேக்கெட் வந்த உடனே சாப்பிட்ணும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம யாருமே கவனிக்கலைன்னு சொன்னால் அப்புறம் எல்லாமே வீணாக போயிடும். அப்புறம் யாரோ ஒருத்தன் பண்ணுறவனை கூட சொல்ல முடியாது. எங்கள் அப்பா சொல்லுவா, அந்த காலத்தில் வயல்வெளி இருக்கு இல்லையா, தோட்டம் போடுவா. மிராஸ்தார்கள் எல்லாரும் பிராமணர்கள், சில பேர் தானே உழுது தானே எல்லாம் பண்ணுவா. ஆனால் சிலது ஆட்களை வச்சு தான் பண்ணுவா. அவளுக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்கும், நிறைய தோட்டங்கள் இருக்கும், துறவு இருக்கும். ஆனாலும் நாள் தவறாமல் காத்தால வயல்வெளியை போய் பார்ப்பா, அந்த தோட்டத்துக்கு போவா. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குமோ, கிருஷி இருக்குமோ, அந்த கிருஷிக்கெல்லாம் ஒரு வாட்டி போயிட்டு வருவா. நான் எங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், எதுக்குப்பா இவர் இது இருக்க எல்லாருக்கும் விடாமல் போயிருக்கா, அப்படி போய் இங்கே என்ன பண்ணுறாரு நீன்னு. அப்படி சொல்லாதேன்னு அப்பா. ஏன்னா அந்த வயல்வெளியில் இருக்கிற பயிர்களும் தோட்டத்தில் இருக்கிற காய்கனிகளும் மரம் கூட நம்ம முதலாளி நம்மளை வந்தே பார்க்கலையேன்னு ஏங்குமா. அவன் வரணுமே, அவனுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்னு. இந்த இடத்துல முதலாளிங்கிறது யாருன்னா பகவான் எடுத்துட்டு செய்யக்கூடிய காரியம் இது விருத்தி ஆகணும். இது ஏதோ இப்போ ஒரு ஆஃபீஸ் வேலை மாதிரி இதை கொண்டு போயிடக்கூடாது. அப்படி நம்ம ஒவ்வொரு காரியமும் பண்ணால் 4 வட்டத்தில் இதனுடைய பின்னாடி போயிடும். அதனால தான் சனாதனம் ஐஞ்செடுத்துன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதனால தான். ஏதோ ஒரு காரணத்தினாலே, நம்முடைய இயலாமையினாலே, நம்முடைய நாகரீக காலத்தில் நம்ம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றுத்தையாக விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் இது எதுக்குன்னே தெரியாமல் சில காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு வீட்லேயும் நடந்துருக்கு. ஸ்தாபனத்தில் அதை நடக்க விடக்கூடாது. யாராவது 2 பைத்தியக்காராக இருக்கணும். 2 பைத்தியக்காரன் இல்லை இது என்னுடைய வேலை, இது நான் நிவேதனம் பண்ணேன். நிவேதனத்தை சீக்கிரமே பண்ணலாமே. எனக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு ஒரு 4 நாள் முன்னாடி. எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும், காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லா இருக்கும். சீக்கிரமாக வர 11 மணிக்கு தான் நிவேதனம் பண்ணும். மத்தியானிய காலம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இத்தனை நாளாக கொடுத்துருந்தீங்களேன்னா, இத்தனை நாளாக அப்போ இடம் இல்லாத போது எங்கேயோ ஒன்று கொடுத்த மாதிரி நம்ம இருந்தபோது அங்கேயே பேக்கெட் எடுத்துன்னு வந்து அதை கொண்டு கொடுத்து, அது சரியான முறை இல்லை. நம்ம ஏதோ ஒரு சரியான முறை இல்லாத ஒன்று நம்ம செஞ்சிட்டோன்ட்டு
அதை நம்ம ப்ராக்டிஸ் கொண்டுக்கூடாது. எது ஒரிஜினல், எது நியாயமானது, இன்னும் கேட்டால் எது கடினமாக இருக்கோ அதை நம்ம விடாமல் செய்யணும். கடினமாக இருக்குங்கிறதுக்காக சௌகரியம் பார்க்கக்கூடாது. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா பக்தி போயிடும். சிரமப்பட தயாராக இருக்கணும். அந்த சிரமம் இருக்கு இல்லையா, அந்த சிரமத்தை தான் பகவான் நீ சிரமம்னு சொல்கிற அழுத்துக்கிற இல்லையா, இதைத்தான் பகவான் ஸ்ரத்தைன்னு எடுத்துக்கிறான். எது உனக்கு சிரமமாக தோன்றதோ, எது உங்களுக்கு சுலபமாக இல்லையோ அதை நீ விடாமல் செய்யும்போது அப்போ தான் சாத்வீகம் வரும். சாத்வீகங்கிறது சௌகரியமாக இருக்கிறது இல்லை, கஷ்டப்படுறது. இந்த கஷ்டம் எதுக்குன்னா அதுக்காக. கஷ்டப்படும்போது ஒன்றும் வரக்கூடாது. எதுக்காக நீங்கள் லேட் ஆகிடுச்சு, இதுக்காக வருது. இது என்ன பண்ணுறேன், நான் ஒரு செட்டியார் கதை சொல்லுவேன். இன்றைக்கி நேரம் இல்லைன்னா செட்டியார்ட்டு கதை சொல்லுவேன். வேம்புக்கு ஆஃபீஸ் போகிற டைம்னு, ஆஃபீஸ் போகிற டைமுக்குள்ளே இது முடிக்கலைன்னா ஆஃபீஸை விட்டுடு, இதை விடாது. அப்படிப்பட்ட ஒரு கதை இருக்குது. நான் இன்னும் பின்னாடி சொல்கிறேன், அடி வேறு ஒரு விதத்தில் சொல்கிறேன். எனக்கு பிரதானம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லையா, அதனால் ஒன்றும் தவறு இல்லை. நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்யணும். நம்ம அதுவும் வேணும் இதுவும் வேணும், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நம்ம இருந்தோமானால் எதுவும் சரியாக வரும். நம்ம பஞ்ச விஷயங்கள் வச்சுருக்கோம், 5 ட்ரயங்கள்னு வச்சுருக்கோம். சனாதனம்ங்கிறது இன்றைக்கி யார் எங்கே எந்த சனாதனம்னுட்டு உண்மையாக ஆன்மீகம் நடத்தினாலும் ஒன்று அடிப்படை. அந்த திரயம் பிரஸ்தான திரயம்னு சொல்கிறது. பகவத்கீதை, உபனிஷத், வேத வாக்கியம், பிரம்மசூத்திரம். இதோடைய வேறு ஒரு வடிவத்தை தான் எடுத்து உபன்யாசம்னும் நாமகீர்த்தனம்னும் இன்னும் என்னென்னமோ ஏதோ விதவிதமாக பண்ணு. இது இல்லாத எங்கேயாவது ஒரு சங்கம் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அது துஸ்சங்கம்னு அர்த்தம், நாஸ்திகம்னு அர்த்தம். இது அடிப்படை, நமக்கு இது அடிப்படை. இந்த அடிப்படையிலே நமக்கு சித்தாந்த திரயம், ஆதிசங்கரர் எழுதின விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம், அப்புறம் பகவான் நாம போதிந்தால் கொடுத்த ரசோதியும், அதுக்கப்புறம் லேகனம் கொடுத்த மகாபெரிவா. இதுதான் நமக்கு இங்கே திரயம், இதுதான் நம்முடைய பிரச்சாரம். குரு திரயம் தெரியும் உங்களுக்கு. யாரை நம்ம குரு திரயமாக வச்சுட்டுருக்கோம்? பெரியவரே நம்ம மூலமாக வச்சுன்னுட்டோம். பின்னாடி வந்த 3 பேரையும் அண்ணா உள்பட, ஏன்னா நாம சித்தாந்தத்தை கொடுத்ததுனாலே அவர்கள் குரு திரயமாக வச்சுருக்கோம். வரலாறே நான் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சேவா திரயம் 3 திரயம். அதில் நாம மங்கியோடைய நாம சேவை ஒன்று, அத்தியாவசியமான அன்ன சேவை, ஆச்சரியமான கிரந்த சேவை, 3 சேவை வச்சு. அதோடு சேர்ந்து இப்போது நமக்கு க்ஷேத்திரத்திரயம் கிடச்சிருக்கு. எந்த ஆர்கனைசேஷனுக்கும் கிடைக்காது. 1 கோடியே பார்க்கறது கஷ்டம், ஒரு 100 கோடி பார்க்கறது கஷ்டம். யாருக்கோ ஒருத்தருக்கு 100 கோடி கொண்டு கொடுத்தேன், சத்தம் காட்டாமல் யார்த்தையோ கொடுத்துட்டாளே, போயிடுத்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு கொடுத்தோம். தன்னால் முடியலன்னும் போது, மாமா என்னால் முடியல நீங்கள் எடுத்துக்கோன்னு கூட திருப்பி சொல்லலையே. இத்தனைக்கும் அவருக்கு நல்ல விவரம் தெரிஞ்சவர், என் கூட பழகினவர். போயிடுத்தேன், நிமிஷத்தில் போயிடுத்தேன். 100 கோடி ஒரு யாத்திரை பண்ணி கொண்டு வச்சதை சுலபமாக இன்னொருத்தட்டு அள்ளி விட்டுட்டார். எப்படி மனசு வந்தது? அப்புறம் நீ 1000 நாமம் சொல்லு, 1000 பாட்டு எழுது, என்ன வேணா பண்ணு. விட்டுட்டியே, கோட்டை விட்டுட்டியே. இந்த சங்கதியை கோட்டை விட்டால் என்ன ஆகும்? நம்ம கதி என்ன ஆகும்? இன்னைக்கு அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றும் சாதாரணமாக இருக்கும். இந்த அடிப்படையான இந்த நாம சேவை, அதுக்கு உதவி பண்ணுறதுக்காகத்தான் 2 கூட வச்சுட்டுருக்கோம். இந்த கிரந்த சேவைக்கும் அன்னதானம் அவ்வளோ முக்கியத்துவமாக. இப்போ நமக்கு ஒரு சந்நிதி 1000 கோடி இல்லையா, 3 இடத்துல சந்நிதி கிடச்சிருக்கு. இப்போது இங்கே நம்ம இதை சரி பண்ணி அங்கேயும் எப்படி நிவேதனம் ஆரம்பித்து பண்ண ஆரம்பிச்சானோன்னு பிரகாசமாயிடும்.
அவனை பட்டி போட்டுட்டு நீ வந்து சௌகரியமாக எல்லாம் பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு வந்து நான் கதவை திறந்து 2 மணி நேரம் நாமம் சொல்லுவேன். உன் நாமத்தை அவன் ஒன்றும் எதிர்பார்க்கல. அது இல்லை விஷயம். நீ எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். நம்ம மற்றவாளை டிமாண்ட் பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும். யார்கிட்டையும் எதையும் டிமாண்ட் பண்ண முடியாது. ஆனால் சந்நிதிக்குன்னு வந்த ஒன்று இருக்கிற பொறுப்பு வேறு. அதைத்தான் ராமானுஜர் அப்படி வச்சு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு அதுக்குள்ளே ஏற்பாடுகளை இப்போ அடியேன் பண்ணிட்டுருக்கேன். மெதுவாக ஏதோ பிராமணால் தான் இன்னும் நம்ம தான் பண்ணணும். அதுலேருந்து வெளியே வரணும் இப்போது. ஏன்னா ராமநாமம் பல விஷயத்துலேருந்து உடச்சின்னு வெளியில் வந்துடுத்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. அந்த அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அந்த சன்னதிகள்லாம் ஜொலிக்கணும். இப்போ பையன் ஒருத்தன் கேட்டுருந்தான். அங்கேருந்து ஒருத்தர் அன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமை, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இங்கே ஒரு பாத யாத்திரை, சின்ன பாத யாத்திரையை பார்த்து அதுக்கு நான் பேசிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த மாதிரி நிறைய பாத யாத்திரை நடக்கணும், நீங்கள் பர்மிஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எழுதியிருந்தாப்ப. நான் சொன்னேன், உனக்கு எதாவது அறிவு இருக்கான்னு கேட்டேன். நான் பிச்சை எடுத்துட்டுருக்கேன், நான் யாரா பர்மிஷன் பண்ணுறேன்? தாராளமாக பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. நீங்கள் எல்லாம் நிறைய பண்ணணும்னு என்ன ஆகுதுன்னா அவளுக்கு சௌரியமான இடம் கணபதியில் தான் இப்போ ஆள் இருந்துருக்கு. அதனால் நான் எங்கள் வீட்டிலேருந்து கணபதிக்கு போகிறேன். அது இல்லை யாத்திரை. பக்கத்தில் 1000 கோடி இருக்குது. கணபதி என்னைக்கு வந்ததோ அன்னிலேருந்து ஆரம்பித்து அங்கேயே 1000 கோடி இருக்குது. 1000 கோடிக்கு என்ன பாடுபட்டுருக்கோம். அது கோயம்புத்தூரில் தான். அதனால் கோயம்புத்தூர்காரா கட்டிட்டா அதை 61 லட்ச ரூபா செலவாச்சு. கட்டினது பூரா நம்ம பக்தர். கோயம்புத்தூர்லேருந்து 7 லட்ச ரூபா கூட வரல. ஆனால் இப்போ சன்னிதி அங்கே இருக்குது. நீயோ நானோ போக முடியுமோ? அப்போ அந்த பக்தால் தானே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பாத யாத்திரை போட்டிருக்கா. நான் சொன்னேன், ஆதித்யாவுக்கு பாத யாத்திரை பண்ணு, ஆதித்யாவை பிரகாசப்படுத்து. இப்போ குமாரோட இன்றைக்கி எங்கே போச்சுருக்கு, ஆதித்யா பிரகாசப்படுத்தணும். 1008 கோடின்னு நான் விளையாட்டு அது சும்மா பூட்டி வச்சுட்டு ஒட்டடை படிச்சுட்டு இப்படி தானே நம்ம கிராமங்களில் கோவிலெல்லாம் கோட்டை விட்டோம். அப்போ இதையும் கோட்டை விட்டோன்னா அப்புறம் என்ன இருக்குதுல்ல? அந்த கோவிலுக்காகவிட்டு ஆகமம்னு ஒன்று உண்டு, அதுக்குன்னு சில நியமங்கள் உண்டு. அடிபட்டு போச்சு, இதுக்கு என்ன நியமம்? அப்போது உன்னுடைய அக்கறை இல்லாத தன்மை கோவிலுக்கும் ஒன்று தான், நாமத்துக்கும் ஒன்று தான், எல்லாத்துக்கும் ஒன்று தான். செப்டம்பர் 11ஆம் தேதி அன்றைக்கி ஒரு பாத யாத்திரை போட்டிருக்கா. கணபதியிலிருந்து இன்றைக்கி நம்ம நரசிம்மன் இன்றைக்கி போயிருக்கார் கோயம்புத்தூருக்கு. இன்றைக்கி யாத்திரைக்கு இங்கேருந்து போய் ஜாயின் பண்ணியிருக்கார். அடுத்தது 3வது, அது ரொம்ப ஆச்சாரம், மடி தீட்டது. யாரும் அதை கிட்டே வரமாட்டா. அதுதான் புஸ்தகம். 1ஆம் தேதி அன்றைக்கி புஸ்தகத்தை கொடுத்தேன். 9ஆம் தேதி அன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணணும். எப்படியாவது கொடுக்க முடியுமான்னு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு அநேகமாக முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு 6 மணிக்கு கையில் கொடுத்தா. ஒரு 23 புஸ்தகங்கள் வந்திருக்கு. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு பாக்கி கொடுத்துட்டோம். 50 புஸ்தகங்கள் ஒரே நேரத்தில் 50 புஸ்தகங்கள் வச்சு. இதில் இந்த முறை ஒரு பெரிய தமாஷ் இருக்குது. ரட்சணம்னு சொன்னால் நிறைய வாட்டி ரட்சணம் பண்ணியிருக்கோம். நான் கேட்பேன், ஏதோ பண உதவி பண்ணுவான், அவள் பேரை போட்டுவிட்டு இங்கே ஏதோ இப்படி கொடுத்துட்டு இருப்போம். நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். எது வந்தாலும் உடனே இந்த சன்னிதியில் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த வாட்டி அது கிடையாது. நோட்டீஸ் விநியோகம் கிடையாது. இங்கே இருக்கவா எல்லாருக்கும் 365 நாளும் புஸ்தகம் கொடுத்துருக்கேன். 365 நாளும் இங்கே அட்டன் பண்ண வாழ்க்கை புஸ்தகங்களுக்கு கணக்கு வழக்கே இல்லை. அதெல்லாம் யாராவது கையில் வச்சுருந்தா ஒரு பெரிய லைப்ரரி அவர்கிட்ட இருக்கும். வச்சிருக்காளான்னு தெரியாது எனக்கு. இப்போது கொஞ்சம் பேர் எங்கிட்ட பணம் கொடுக்க வந்தான். நான் சொன்னேன், நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எங்கிட்ட பணம் கொடுத்து நான் புஸ்தகம் போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் போடலை. இந்த முறை நம்ம பண்ணிட்டு இருக்கிறது
இந்த புஸ்தகங்கள் கேட்பாரத்து எந்த சமூகம் தன்னுடைய ஆன்மீக புத்தகங்களை இழக்குமோ அந்த சமூகமே நாலாவட்டத்தில் அழிந்து விடும். பெரியவா சொல்லியிருக்கா. மகாபெரிவாருடைய வழியில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த முறை அதை பண்ணணும்னு சொன்னால் நீ எடுத்துக்கோ, ஒரு 50 புஸ்தகம் வாங்கி. 50 புஸ்தகம் உன்னால் கொடுக்க முடியாதா? 100 புஸ்தகம். இதை தவிர கொஞ்சம் பேர் பெரிய அளவில் உதவி பண்ணணுன்னு ஆசைப்படுறா. அந்த உதவியை வாங்கி ஒரு டீமை உருவாக்குறோம். டிஸ்ட்ரிபியூஷன் டீம் ஒன்று உருவாக்குறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அந்த புஸ்தகங்கள் நாங்கள் இங்கே கையில் வச்சுக்கிறதுக்காக இல்லை, அது எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்து உடனே அதில் ராமநாமங்கின்ற பேர் இருக்கணும், என்னன்னு இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கா? எல்லாம் பழைய புஸ்தகங்கள் எல்லாம் ஏதோ சமாஷ் இல்லை. அதுவும் இந்த முறை ரொம்ப அதுக்காக புதுசாக ஒர்க் பண்ணி நவீனமாக பண்ணியிருக்கோம். ஒரே ஒன்று இன்றைக்கி ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்கார், ராமச்சந்திரன் செலக்ட் பண்ணியிருக்கார் ஒரு புஸ்தகத்தில், தசமஸ்கந்த நாமாவளின்னுட்டு. இந்த தசமஸ்கந்த நாமாவளிங்கிறது எனக்கு மலையாளத்தில் கிடச்சிது. அதை நான் தமிழுக்கு மாற்றினேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இந்த முறை போடும்போது அது தமிழோடு நிறுத்தலை. அந்த தமிழுக்கு அந்த நாமாவளிக்கு சம்ஸ்கிருதம் போட்டிருக்கேன், அர்த்தமும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் செதுக்கி 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 பண்ணிட்டு வரோம். சுமார் 300 புஸ்தகங்களுக்கு மேலே வரத்துக்கு இருக்குது. முதல் பட்டியல் 50ம் பிரிண்ட் ஆகிடுத்து. 23 புஸ்தகம் இன்றைக்கி வந்திருக்கு. நாளைக்கு பாக்கி வந்துடும். யாரெல்லாம் எதெல்லாம் முடியுமோ கொஞ்சம் பேரெல்லாம் விநியோகத்துக்காக நிற்குவாகிட்டு எல்லாத்தையும் சேர்க்குறேன். எப்படி சேர்க்கணும்? எங்கேயும் போய் பொது விநியோகமாக கூட்டம் இருக்கிறத தயவு செய்து கொடுக்காதீங்க. கோவில் வாசலில் கொடுக்காதீங்க. மதிப்பு இல்லாமல் போயிடும். மதிப்பு இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தனிப்பட்ட முறையில் கொண்டு உங்களுக்கு சொந்தக்காரர் இருந்தால் அவளுக்கு இங்கேருந்து போஸ்டரில் அனுப்பிச்சி இந்த ஒரு புஸ்தகம் தயவுசெய்து படி, பரவாயில்ல 2 பக்கம் படி, நல்லது, நீ 4 பேருக்கு கொடு. நம்முடைய யாருக்கும் இப்போ வெளி சூழ்நிலை எப்படி இருக்குது, குடும்பங்கள் எப்படி இருக்குதுன்னு தனி உபன்யாசம் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும், தினம் அனுபவிச்சுட்டுருக்கா. அதுக்கு நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரேக் த்ரூ பண்ணணும்னு சொன்னால் நம்மால் இந்த பிரேக் த்ரூவை அவசியம் பண்ணி ஆகணும். புஸ்தகங்கள் வந்திருக்கு. நான் அதை இப்போ யாருக்கும் விநியோகம் பண்ண முடியாது, ரெடியாக இருக்குது. உங்கள்கிட்ட விண்ணப்பிச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் இதில் ஈடுபடணும்னு பிரார்த்தனை. புஸ்தகத்தை எழுதாது, பேரை மட்டும் படிக்கலாம். பெருசெல்லாம் பின்னாடி வரத்துக்கு இருக்குது. குருவாது புரீச பஞ்சரத்னம். இதில் ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டேன்னா, இதில் நாராயண நாமம் 108 முறை வரும். இதில் ராமாயண சத்சங்கம்னுட்டு ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம், ரொம்ப அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஷட்ஸ்லோகி ராமாயணம், 6 ஸ்லோகம். இது தேவி மானச பூஜை. இதுதான் நம்ம நாமநாமத்துக்கு உபனிஷத்து, பேசிக் உபனிஷத்து. ராமதாபனி உபனிஷத், கலிசந்தர்னோபனிஷத், அது மூலமும் முறையும். இது நாம பாகவதம், இதுவும் மலையாளத்திலேருந்து எடுத்தது. பூரா பாகவதமும் அப்படியே பாசங்களாகவே இருக்கும், அதுலேருந்தே எடுத்தது. அக்ரூர ஆகமனம், நாராயணியத்திலேருந்து அக்ரூரோடைய ஆகமனம். இது சப்தரிஷி ராமாயணம், ரொம்ப பலனுள்ளது. 7 ரிஷிகளுடைய ராமாயணம். இது ஒவ்வொருத்தரும் ஒரு காண்டத்தை சொல்லியிருக்காங்க. மங்கள காரியத்தில் இறை வணக்கம். நம்ம வீடுகளில் எந்த காரியம் பண்ணாலும் இறை வணக்கத்தை பற்றிய டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கு. நம்ம இப்போ எதுவும் பண்ணுறதெல்லாம் வைதிகால்கிட்ட விட்டுட்டோம். இருந்தாலும் எல்லா விவரமும் இதில் இருக்குது. இதுக்கு வேத ஸ்லோகங்கள் போட்டு அந்த வேத ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இருக்குது. இது ராமநாம சேர்த்து நம்ப விஷயம். இது நம்ப விஷயம். இதில் நம்முடைய விஷயங்கள் நிறைய இதில் எழுதியிருக்கு. எப்படி பகவான் நாமந்தான் உண்மையாக பகவான் அடையக்கூடிய பாலம் அப்படிங்கிறத விளக்கிறது. இது அந்த காலத்தில் நான் பத்திரிகை போடும்போது சின்ன ஆர்டிக்கலாக நான் எழுதுவேன், அதை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன்.
தசஸ்லோகி ஆதிசங்கருடைய தசஸ்லோகியும் ஆதிசங்கர் மேலே இருக்க ஆச்சாரிய பதாவலம்பன ஸ்துதி, பூஜா ராமாயணம். இது வைத்தீஸ்வரன் கோவிலில் ஒரு பாட்டி இருந்தா, சீதா பாட்டின்னு பேர். அவள் வாயை பெனாத்தின்ண்டே இருப்பாள் எப்போ பார்த்தாலும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஷோடச ராமாயணமாக இருக்கும். அது இங்கே சீனிவாசன் எனக்கு அதை எடுத்து கொடுத்து இதை ப்ராப்பராக பண்ணலாமான்னு. அவசியம் பண்ணலாம். சாதாரண ஒரு பொம்னாட்டி எவ்வளோ அழகாக பக்தி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம், அதில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் பயப்படாமல் இருக்கலாம். ஸ்லோகம் தான் தெரியணும் இல்லை, மனசை விட்டு சொன்னால் போதும். இது காயத்ரியின் மகிமை. இது ராகவஸ்துதி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தமிழ் பாடல்கள் தான் அதுக்கு அர்த்தத்தோடு கொடுத்துருக்கோம். காவேரி சரிதம் துலாஸ்தானம். நாம சிந்தாமணி. இது அரியஷ்டகம்னு சொல்கிறது. பிரகலாதன் கிட்ட சொன்னது. பிரகலாதன் அரியஷ்டகம் பாடினா இல்லையா, அந்த நேரத்தில் வர்றது. இதில் நாம மகிமை அப்படியே கொட்டி கிடக்குது. வேதமும் வேத பாஷ்யமும். இது சும்மா ஜஸ்ட் ஒரு அறிமுகம். வேதம்ங்கிறது என்ன, இதோடைய தேவை என்னன்னு அந்த காலத்து ஆதிசங்கர பகவத்பாத சபா போட்டது. இது நாம எழுவி, இது துளசிதாசருடையது. சிஷ்டாஷ்டகம் ரொம்ப ஃபேமஸ். இது எல்லாருக்கும் தெரியும். இது மகாபிரபு பண்ணினது. 8 அஷ்டகம், 8 பாடல் தான். எப்படி சாதுக்கள் இருக்கணும், மரம் மாதிரி எப்படி இருக்கணும், எப்படி மரம் நிழலை கொடுக்கும், அந்த நிழலுக்கு அடியிலேயே இருந்துட்டு அதை வெட்டுறவன் அங்கேயே சாப்பிட்டுட்டு அதை வெட்டுவான்வார். அப்போ கூட சாதுக்கள் எப்படி இருக்கணும். இது அஷ்டோத்திரங்கள் ஒரு 18 அஷ்டோத்திரங்கள் போட்டிருக்கோம். அதில் ஒரு 3 நாள் இப்போ வந்திருக்கு. நரசிம்ம அஷ்டோத்திரம். அஷ்டோத்திரம்னா வெறும் அஷ்டோத்திரமாக போடாமல் அதுக்கு சம்ஸ்கிருதம் தமிழ் கூட அர்த்தம். இது ஃபேமஸ். இது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா. ராகவன் எழுதி கொடுத்துருக்கார். ரொம்ப அழகாக இருக்கும். ராம அவதாரம். இது இதுலேருந்து எடுத்தது, நாராயணியத்துலேருந்து எடுத்தது. 23 புஸ்தகங்கள், இன்னும் 27 புஸ்தகங்கள் வந்திருக்கு. நாளை சாயங்காலம் வந்துடும். அநேகமாக செவ்வாய்க்கிழமை இங்கே அகண்டத்தில் முறையாக வெளியிடலாம். ராம 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 ராம